சேனலை முடக்கிறதுக்கான எல்லா வேலைகளுமே தொடர்ந்து நடக்குது. அரசை விமர்சிப்பவர்கள் கைது நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து செயல்பட உங்களுடைய உதவிகள் நிச்சயமா தேவைப்படுது. உங்கள் உதவிகள் மூலியமாக நாங்கள் வேகமாக இயங்குவோம். அதனால் தொடர்ந்து இயங்கிட்டே இருப்போம். நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த பல குற்ற சம்பவங்கள், பல பாலியல் குற்றங்கள், பல விஷயங்கள், அரசியல் சார்ந்த செய்திகள், பல விஷயங்களை நாம தொடர்ந்து பேச போடுறோம். ஒன்னொன்னா நம்ம பேசுவோம். ஆமா, நேத்துல என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்த சம்பவங்கள் பத்தி நிறையவே இருக்கு. அதுவும் சென்னையில மட்டுமே குறிப்பா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. நிறையவே போயிட்டு இருக்கு. ஆமா, அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா போதைப் பொருள் ஒழிப்புக்காக நிறையவே மேரத்தான் ஒரு விஜய் நடத்தியிருக்காரு. மேரத்தானு அந்த மேரத்தான் முக்கியமானது ஸ்போர்ட்ஸை விடு ட்ரக்ஸை எடு, சாரி ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை எடுத்து வையா, வாய் வளருது. என்னது அது? என்னது? டேப்லெட்டா? என்னாச்சு? ஃபீவரா? ஃபீவர் இல்ல, 2 நாள் இருமலா இருக்கு. சரி, இருமலுக்கு டேப்லெட்டை கிரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிரஷ் பண்றீங்களா? டேப்லெட்டை கிரஷ் பண்ணி தான் போடுவீங்க? போட்டா நல்லா ஈஸியா இருக்குமா? இல்ல, எனக்கு தொண்டை ப்ராப்ளம். ஓ, இருமி தொண்டை வலி, அதனால பவுடரா இறக்கிறீங்க. பவுடரா எனக்கும் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு அப்ப நம்மளும் அதே மாதிரி சாப்பிடுவோமா? அதே ரொம்ப ஃபைன் பவுடரா, இதே உடைச்சு பவுடர் ஆக்குவீங்க? உடைச்சு பவுடர் ஆக்குவீங்க. அதுமே பறக்க விடாது. அப்படி பறக்குது, நிக்க மாட்டேங்குது. அது கையில புடிச்சு வாயில கடிச்சே பவுடர் ஆக்கிடுவா கூடாது. அப்புறம் கார்டு இருக்கா? கார்டு இருக்கு. உடைய மாட்டேங்குதேயா. பென்ல குத்தலாமா? பென்ல எல்லாம் பண்ணலாமா? டிஸ்ப்ளே போயிருமே. அது மைக் இருக்கு, அது பண்ணலாம். டிஸ்ப்ளே போயிருமே. இல்ல பண்ணலாம். எப்படி அவ்வளவு நுணுக்கமான பவுடர் ஆக்குனே? இல்லையா, இப்ப நான் சின்ன வயசுல காத்தாடி விடுவேன். பாட்டிலோட மாவு அரைக்கணும். நானும் ஒரு நாள் முழுக்க பாட்டிலோட குத்துனா அது அவ்வளவு நைஸ் ஆகாதையா? நீ நல்ல நைஸ் ஆக்கிருக்க. எப்படி 500 நோட்டு வச்சிருக்கீங்க? சரி அதே எம்ஜி கொஞ்சம் அதிகம். எம்ஜி ஸ்கொயர் மகன் கௌரி அந்த எம்ஜி இல்லையா, மாத்திரையோட அளவு பவர் கொஞ்சம் அதிகம். எவ்வளவு இருக்கும்? கிசாவா இருக்கும். எவ்வளோங்க தெரியல. மஜாவா இருக்கும். என்னடா இது? இது என்ன மேட்ரு அப்புறம் நான் வச்சு பாத்துக்கிறேன். உண்மையில பான்ஸ் பவுடர் இது. அதனால தெளிவாக பான்ஸ் பவுடர். அதாவது கை காட்டுறதை பார்த்துட்டேன். டேப்லெட் குழந்தைக்கு நம்பிட்டோம். நாங்க நம்பிட்டோம். ஏன்னா ஆக்சுவலா அன்னைக்கு நான் என்ன நடந்துச்சுன்னு, அந்த 3 வருஷம் முன்னாடி மேட்ச்ல உட்கார்ந்தாருல, அவருக்கு கீழ் வரிசையில ஒருத்த உட்காந்துருந்தால, அவனை போய் நான் விசாரிச்சுட்டு வந்தேன். அப்படியா? விசாரிச்சுட்டு வந்தேன் அவனை. பிஸ்மி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வேற வழி இல்ல. அப்ப அவன் என்ன சொன்னான்னா, அண்ணே அவர் எங்களுக்கு மேலதானே உட்காந்துருந்தாரு அமைச்சரு அப்படின்னு. அப்ப கேட்டேன், ஏன்டா அவர் அமைச்சர் அன்னைக்கே தெரியுமா? அவர் மூஞ்சில எழுதி இருந்துச்சுன்னா. சரி சொல்லு, விஷயத்த சொல்லு அப்படின்னு. குழந்தையோட வந்தாருண்ணே. சரி, அப்போ திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. சரி, சுத்தி எங்கேயுமே சேப்பாக்கல ஆஸ்பத்திரி இல்ல, அதனால மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரைன்னு கேட்டாரு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தைக்குன்னு சொல்லல, வயசு கேட்கல, பொதுவா ஒரு டோலோ வாங்கிட்டு வந்துட்டாப்ல. அதனால அவரும் அத குழந்தைக்குன்னு உடனே அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க, ஏங்க நமக்குன்னா முழு மாத்திரை எம்ஜி அதிகம், குழந்தைக்கு அப்படி போட முடியாதுங்க. கை குழந்தைக்கு தானே அப்படி எல்லாம் நுணுக்கி ஆமா, மாத்திரையோட சைஸ்ல தான் விரலே இருக்கும். எங்க வீட்டுல எல்லாம் குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, மாத்திரை கொடுக்கணும்னா அந்த பாலாடையா அதுல போட்டு நுணுக்கி கரைச்சி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாத்திரையே முதல்ல பிறந்த குழந்தை ஒரு சில நாட்கள்னு சொல்றாருப்பா வீடியோல. சில நாட்கள்ல பிறந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, டானிக் கொடுப்பாங்க, அது சங்கலை ஊத்தி கொடுப்பாங்க. ஒருவேளை அது பெரிய குழந்தையா இருக்கும், பேரு சரத்தா இருக்கும். இல்ல அப்படியே ஓஆர்எஸ் பவுடராவே இருந்துட்டு போட்டோம். இப்ப நீங்க இந்த ஏடிஎம் கார்டை எங்கெல்லாம் ஏடிஎம் கார்டா பர்ஸ்ல வைப்பேன். பர்ஸ் எங்க வைப்பீங்க? பர்ஸ் டிக்கில வைப்பேன். நான் வச்சிட்டு இது எடுக்கிறீங்க. சரி, இந்த டிஸ்ப்ளே போன் இருக்குல்ல, இந்த மதன் கௌரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. உலகத்திலேயே அதிகமா
அசுத்தங்கள் நிறைந்த பாக்டீரியா நிறைய இருக்கிற இடம் எதுனா உங்க பாத்ரூம் கிடையாது, உங்க செல்போன் டிஸ்பிளேன்னு சொல்றாரு. கரெக்ட். ஓகே. ஏன்னா நீங்க வந்து சாப்பிடுவீங்க, ஈரப்பதம் வைப்பீங்க, அப்புறம் அங்க போவீங்க, எங்க வைப்பீங்க, எந்த இடத்துல ஆமா. வைப்பீங்க, நிறைய இருக்கும் அப்படின்னு. ம். இப்ப நார்மலா நாமளே ஒரு மாத்திரையை போட்டோம் அப்படின்னா ஆ. தெரியாம அது கீழே விழுந்துருச்சுனாலே அதை எடுத்து போடுவோமான்னு யோசிப்போம். ஆமா கரெக்ட் அது கட்லு கீழே எல்லாம் போயிருச்சு, அது வீட்டுக்குள்ளனாலே அப்படி. கரெக்ட். இப்ப அது ஸ்டேடியமுக்குள்ள கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? ஏங்க இப்ப இவ்வளவு அழுக்கான ஒரு இடத்துல இப்படி வச்சு இப்படி போட்டு அத குழந்தைக்கு வேற ஒரு 2-3 நாள். நான் ஒரு விஷயம் கேக்குறேன். அவர் அழுக்கா இருக்குன்றீங்க, சரி அவர் கையால உடைக்கிறாரு, சரி மாத்திரையை கையில வச்சு உடைக்கிறன்ட்டு இப்படி போட்டு அவர் பண்ணியிருந்தா நீங்க தப்பா நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? கான்சன் இருப்பேன். அதனாலதான் நாங்க அதை யாரும் தப்பா எண்ணிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நான் அதுல போட்டு. ஒருவேளை அவர் வாய்க்குள்ள இங்க வச்சு இப்படி மென்னு இருந்தாருன்னா சொல்லுங்க, வாயில வச்சு எப்படி இன்னொரு குழந்தை கொடுக்க முடியும்? அதனால இதுல வச்சு டிஸ்பிளே வச்சு அடிச்சு கொடுத்துட்டாரு. நம்பிட்டேன். இப்ப அந்த பக்கத்துல இருந்த பெண் வந்து அப்ப மனைவியே இல்லைன்னு இன்னொரு ஒரு மனைவி வந்து ஒரு வீடியோ போடுறாங்க, அது நான் மனைவியே இல்லைன்னு ஒருத்தவங்க போடுறாங்க, அதுக்கு என்ன விளக்கம்? அப்படியா? எனக்கு தெரியல, அதான் கேக்குறேன். சரி, அந்த ஸ்டேடியம்ல குழந்தைய காணுமே. குழந்தை வந்து டக்குன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு, சவுண்ட் அதிகம், அதனால வெளில கூட்டு போயிருப்பாங்க. நம்ம ஆளுங்க வீடியோ எடிட் பண்ணிட்டாங்க. இந்த என்ன படம், அந்த டபுள் விஜய் இருப்பாப்லையே பையன் கோட்ல வந்து அப்பா ஸ்டேடியம் கடைசியில போவார்ல, நாளை ஓடிக்கிட்டு இருப்பாரு. ஆமா ஆமா, அங்க சாத்து ஐயோ அந்த மாதிரி வந்து பண்ணிருக்கீங்க. காலையில ட்ரக்ஸ் ஒழிக்கணும், அவர் தப்பா புரிஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை எடு, புரிஞ்சிருச்சுங்களா? ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடல, ஸ்போர்ட்ஸ் எடு, ட்ரக்ஸ் எடு, ஸ்போர்ட்ஸ்ல உட்காந்துட்டு ட்ரக்ஸ் எடு. நேத்து மேரத்தான் நடந்திருக்கு போதைப் பொருள் ஒழிப்புக்காக. அப்போ நேத்து இந்த வீடியோ வைரல் ஆகிறதுக்கு என்ன காரணம்? திமுக. அவ்வளவுதான் சொல்லுங்கடா. அப்ப அடிச்சவர் அது போதைப் பொருள் அடிச்சது தப்பு இல்ல, அது வைரல் பண்ணது தப்பு. அடிச்சது எப்போ? எப்போ அடிச்சிட்டோம். யாரு? டிஎம்கே பீரியட். அதனால பாத்தீங்களா, போதைப் பொருள் வந்து இருந்திருக்கு, டிஎம்கே பீரியட்ல இருந்திருக்கு, அதனால நாங்க அடிச்சிருக்கோம். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. ஓகே. வைரல் ஆனது டிவி. இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறமா நேத்து ஒரு எம்எல்ஏ போய் செல்ஃபி பாயிண்ட்ல நின்று ஈடு சிரிச்சுட்டு நின்னாப்ல. அவர் பார்த்த போது அவர் ஜெயிச்ச குஷியில வந்து லைட்டா ஒரு கையில ஒரு பீர் எடுத்துக்கிட்டு தண்ணி தொட்டியும் தேடி வந்த கண்ணு குட்டி நான் கிளம்பிட்ட சொல்லவா அப்படின்னு ஒருத்தர் கேக்குறான். அவன் கிடக்குறான்டா அப்படின்னு அந்த வீடியோல சொன்னாரு அவரு. அது வந்து ஆட்சி அமைச்ச நாள், அதுக்கப்புறம் தான் 10 நாளுக்கு அப்புறம் ஆட்சி அமைச்சாங்க. மொத்தத்துல இப்ப போதைப் பொருளே இல்ல. நீங்க தலைவரே கார் ஓட்டும் போது சீரக தண்ணி தான் பக்கத்துல வச்சாங்க. சீரக தண்ணி அந்த மாதிரி ஹெல்த்தியா சாப்பிட்டுருங்க. தலைவர்கள் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளியில தான் இருப்போம் நாங்க. அப்ப சரத்தனை வந்து சரக்கு அடிக்கல, மாத்திரையை தான் நசுக்கி போட்டு குழந்தை கொடுத்துருக்காரு. எங்களுக்கு என்ன கேள்வினா, பிறந்த குழந்தைக்கு எவன்டா டோலோ கொடுத்தா? அந்த டாக்டர் நீட் எழுதினாரு. அந்த டாக்டரை விடாதீங்க சரத் சார், குழந்தைக்கு ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காங்க, உடனே மருத்துவ கவுன்சில் வச்சு ஒரு விசாரணை நடத்துங்க, சரிங்களா? ஏன்னா அது மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுல்ல டாக்டர். ஏன்னா நிறைய டாக்டர் இருக்காங்க, திடீர்னு ஏதாவது ஆமா அவங்களும் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வேற சொல்றேன், திடீர்னு தொண்டையில ஏதாவது சிக்கிருச்சுன்னா ஏடிஎம் கார்டு, இதே ஏடிஎம் கார்டு தான் அப்படி தொண்டையை கழிச்சு ஏதோ ஒண்ணு இருந்து எடுக்கிறாங்க உள்ள இருந்து. அதனால போலி டாக்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்க அந்த மாதிரி நம்பிடாதீங்க. எனக்கு மாத்திரை நோக்கும்போது கையில 500 அது டாக்டர் ஃபீஸ் இல்ல இல்ல இல்ல, கரெக்ட் கரெக்ட். மெடிக்கல்ல வாங்கிட்டு மிச்ச காசை கையில கொடுத்துருப்பாங்க. மிச்ச காசே 500 ரூபாயா? ஒரு டோல போகுது. அப்ப 502 ரூபா கொடுத்துருப்பாரு. சில்லறை தம்பி, அப்ப 500 ரூபா கொடுத்துருக்கா 2 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு வந்துருப்பாங்க. சரி, அதனால நல்ல சில்லறையா இருக்கு. அப்பயே அந்த பொண்ணு பக்கத்துல இந்த பொண்ணு வந்து நோட்டை வேற ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி வச்சு மறைச்சிட்டு வேற இருந்துச்சு கிரஷ் பண்ணும்போது. அது காத்துல பறந்துற கூடாது, அதனால பேட் ஏர் வந்து அந்த பாத்ரூம்ல உட்கார்ந்து அது பேட் ஏர் காதுல வேற மாதிரி ஏதோ புத்தியே இப்படிதாங்க. நம்ம ஆட்சி சிறப்பா இருக்க ஆட்சி குறை சொல்றதே ஆட்சியே இப்படியே வச்சிருக்காங்க. சரி, நம்ம அடுத்து வருவோமா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேளச்சேரி ரோடுக்கு வந்து முகுந்த் வரதராஜன் அப்படின்னு தமிழ்நாடு சிஎம் வந்து பேர் வச்சிருக்காரு. நல்ல விஷயம். நல்ல பாத்தீங்களா, எங்க மனசை பாருங்க. நல்லதுனா நல்லது, கெட்டதுனா கெட்டது. ஆமா ஆமா, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் செங்கோட்டையன் யாரு? எந்த அமைச்சர்? செங்கோட்டையன் அதிமுக அமைச்சர் இல்ல, அது முன்னாடி தாவேகா அமைச்சர்.
இல்ல இல்ல ஏய் Personal-ஆ உண்மையாப்பா. இதுல நார்மலா ஜென்ரலா கேக்குறீங்களா? General-ஆ. ஜென்ரலா என்ன அமைச்சர்? கல்வி அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், அப்படியா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அப்ப போக்சோல போனவர் யாரு? ஆமா, போக்சோல கூட போனவர்ல இப்பதான் வழக்கு போட போறாங்க. போயிடுவாரு. அப்ப இவர் வந்து இது வருவாய்த்துறை, வருவாய் அது நெடுஞ்சாலைத்துறை. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க விஷயத்துக்கு. ஓகே, அவர் வந்துட்டு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, ஸ்கூல் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஐடி கார்டுல என்ன ஜாதி போடணும், அவங்களோட கேஸ்ட் போட்டு தான் ஐடி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் மாற்றம் 10th 12th படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஐடி கார்டுல கண்டிப்பா என்ன கேஸ்ட் அப்படின்றத போட்டிருக்கணுமா. கேஸ்ட், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, எப்படி அவங்களோட பேரு, பிளட் குரூப், அட்ரஸ், கீழே அப்படியே என்ன ஜாதி, அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் எண்ணு, இது எல்லாத்தையுமே ஒரே ஐடி கார்டுல. ஏன்னா சிரமமா இருக்குல்ல, எங்க போனாலும் என்ன கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேக்குறாங்க, ஆனா நம்ம ஒரே ஐடி கார்டு. ஓகே, இப்போ ஒரு பள்ளி மாணவன், ஒரு மாணவன் ஒரு மாணவி தன்னுடைய சாதி சான்றிதழை ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை பயன்படுத்துவார்கள்? ஸ்கூல் சேரும்போது, அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிக்கும் போது நடுவுல ஏதாவது அந்த ஸ்கூல்ல அந்த ஸ்காலர்ஷிப். அப்போ ஒரு 12 மாசம் ஒரு வருஷத்துல அதிகபட்சம் 4 தடவை, 2-3 தடவை. அந்த ஜாதி சான்றிதழ் என்ன ஒரு 15 கிலோ இருக்குமா, 20 கிலோ இருக்குமா? ஜெராக்ஸ் தான் கொடுப்பீங்க. அப்ப அது ஒரு 10 கிலோ இருக்குமா? அப்போ இருக்கும் அது தூக்கிட்டு வர முடியல, சிரமமா இருக்கு. இல்ல, அது நம்ம ஸ்கூல்லயே வச்சிருப்பாங்க, நம்மளோட காப்பீஸ் எல்லாமே அவங்க கிட்டயே இருக்கும்ல. ஆமா, பேர் சொன்னாலே வந்துரும், பேர் ஒரிஜினல்லே வச்சிருப்பாங்க, நம்ம கிட்ட ஜெராக்ஸ் தான் இருக்கும். ஆமா, இது எதுக்கு அவங்க மாணவர்களுக்கு சிரமமா இருக்காமா? இது அது அவங்களுக்கு சிரமமா கேளுங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம், தம்பி ஊர் பேர் என்ன, எந்த சாமி கும்பிடுவீங்க, ஆமா எங்க இருந்து வரீங்க, கட் பண்ணி போடுற பழக்கம் இல்லையா, ஒரே ஒரு நூல் இருக்கு நம்மால, அந்த மாதிரி அது கஷ்டமா இருக்கும். இப்ப என்னன்னா நம்ம போகும்போது ஐடி கார்டு திரும்பி இருக்கும்ல, திரும்பி போய் பாத்துட்டோம்னா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் அங்க ஒரு பென்சில் திருட்டானோன்னா, இங்க வாடா வாடா ஐடி கார்டு கொடு, ஓ இந்த ஜாதியா, நீ திருடுவேன்டா, நீ திருடுவேன் அப்படின்னு வருமா வராது? வரும்டா. ஸ்கூல்ல வந்து கலர் கலரா கயிறு கட்டி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கயிறு அறுத்த காலெல்லாம் போயிட்டு, இப்போ ஐடி கார்டுலயே நாங்க வந்து என்ன ஜாதி அப்படின்னு போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூல்ல யூனிஃபார்ம்னு கொடுத்ததே அதுக்குதான், எல்லாரும் சமம். கருப்பா இருக்கணும் ஒரே யூனிஃபார்ம், வெள்ளையா இருக்கணும் ஒரே யூனிஃபார்ம், ஆணுக்கும் ஒரே கலர் யூனிஃபார்ம், பெண்ணுக்கும் ஒரே யூனிஃபார்ம். சாதி மதம் இனம் எந்த வேறுபாடு இல்லாம நீ சமமா உட்காரணும். அங்க உன்னோட அடையாளம் என்னன்னா அது கல்வியா தான் இருக்கும். கல்வியை மட்டுமே நீ சுமக்கணும் அப்படின்னு தான் ஒரு அரசு இவ்வளவு காலகட்டமா ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இதை கொண்டு வருது. இப்ப ஒரு மாணவன் அவ்வளவுதான். பெரியாரும் காந்தியும் பிரிஞ்சதுக்கு முக்கியமான காரணமே சாதி தான். காந்தி இருந்த காலகட்டங்கள்ல உயர் சாதியினர் உள்ளேயும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர்லாம் கோணில வெளியிலயும் இருப்பாங்க. அப்ப பெரியார் சொல்றாரு இவர்களையும் சமமா உட்கார வைக்கணும். காந்தி சொல்றாரு இவ்வளவு நாள் நம்ம இருந்ததெல்லாம் இருக்கட்டும், இனிமே சேர்க்கிறவர்கள் நம்ம சமமா உட்காரோம். இல்ல அப்படின்னு பல கிளாஷ் வருது, ஆனா இதுவும் ஒரு கிளாஷ். அப்ப அவர் சொல்றாரு அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு அப்படின்னு வந்து இங்க சாதிக்கு எதிராக போராடியவர்கள் பெரியாரும் போராடினார். அந்த பெரியார கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு ஸ்கூல்ல ஜாதி சர்டிபிகேட், ஜாதி பேரை வந்து ஐடி கார்டுல ஸ்மார்ட்டா, இது வந்து எப்படி இருக்குன்னா நவீன தீண்டாமை. ஆமா, நவீன தீண்டாமை எல்லாத்தையுமே நவீனமா கொண்டு வந்துட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, கருப்பசாமியோட பையன் ஹரிஷன் பேர் வச்சிருக்கான், ராமசாமியோட பையன் வந்து வேற மாதிரி சேஷாத்ரின்னு பேர் வச்சிருக்கான், இல்லைன்னா சங்கிலின்ற பையன் பொண்ணு வந்து அழகான ஒரு பேர் வச்சிருக்கு. அப்படின்னும் போது இவங்களுக்கு உறுத்துது, என்னடா அது எப்படிடா ஜாதியை கண்டுபிடிக்கிறதுன்னு. என்னையெல்லாம் ஒருத்தன் கேட்டாங்க ஜாதி என்னன்னு, கண்டுபிடிக்க முடியல. சேக்குவாரானோடனே எங்களுக்கு முடிக்கல. சரி வீடு தெரு எங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க கீழே தெருவில் இருந்தோம், அப்புறம் மேல தெருவில் சொந்த வீட்டுல தான் இருந்தோம். அதுக்கு முன்னாடி நாங்க நடுத்தெருவுக்கு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் கீழே தெருவில் வந்து ஒரு இது பண்ணோம். அப்படி விட்டு உழப்புன நானு உழப்பி விட்டு இப்ப உங்களுக்கு இல்ல நீ எங்க இருந்தீங்க, மேல தெருவுல இருந்து கீழே தெருவுல இருந்து மேல தெருவுல அங்கதான் நாங்க அப்பா எல்லாமே அங்கதான் இருந்தோம். உங்க அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன கேட்பாங்க. அப்பா பேர் வந்து அல்லேலூயா பாபு அப்துல்லா ஆரோக்கிய அருணாச்சலம் அப்படின்னு உலட்டி விட்டுருவோம், அடிச்சு உலட்டி விட்டுருவோம். இப்போ ஸ்கூல்ல ஜாதியை கண்டுபிடிச்சு என்ன பண்ண இல்ல, இது அந்த குழந்தைங்க மத்தியில வந்து அவங்களுக்குமே ஒரு மாதிரி கொண்டு போற மாதிரி தானே இருக்குது.
ஐயா ரொம்ப சிம்பிளா நான் வந்து சுனாமியால பாதிக்கப்பட்ட மாணவர்கள்ல நானும் ஒரு ஆளு. எனக்கு சுனாமியால பாதிக்கப்பட்டதுனே எனக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஃபீஸே கவர்மெண்ட் வந்து ஃபீஸே வேண்டான்ட்டாங்க. சுனாமியால பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இந்த மாணவர்கள்லாம் சுனாமியால பாதிக்கப்பட்டவங்களா எந்திரி அப்படின்னா ஒரு 4 பேர் மட்டும்தான் எந்திரிப்பான் பள்ளிக்கூடங்கள்ல. அதுவே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கும். இப்ப ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருக்கவங்க அப்பா இந்த SC ST ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க எந்திரி, யார் யாரும் எந்திரி, ஏய் நீ தானே அப்ளை பண்ணிருக்க எந்திரி உட்காந்துக்கிட்டே இருக்க உன்னையே தானே சொல்றேன் அப்படின்னு தான் ட்ரீட்டே பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒரு கிளாஸ் ரூம்ல 70 பேர் இருக்காங்கன்னா எத்தனை மாணவர்கள் SC ST கம்யூனிட்டி சேர்ந்தவர்களா இருப்பாங்க? இன்னும் ஒரு 10 பேர் இருப்பாங்களா? அவங்க மட்டும் நீங்க போய் HM ரூம் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விடுவாங்க. இப்படி எல்லாம் நடந்திருக்கு. ஆனா திருப்பி வரும்போது சக மாணவர்களே அவங்க ஒரு மாதிரியும் பாக்குறது. ஆக்சுவலா இது தமிழ்நாட்டுல அதிகபட்சமா 2 மாணவர்களுடைய உரையாடல் என்னவா இருக்கும்னா உன் பேர் என்ன, எங்க இருந்து வர, உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும், எந்த ஹீரோயின் பிடிக்கும், வீடு எங்க டியூஷன் போற, இந்த கான்வர்சேஷன் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குமே தவிர அப்துல்லாவும் அப்துல்லாவா இருப்பான், இல்ல ஏதோ ஒரு பேரா இருப்பான், இவன் வேற ஒரு சமூக பேரா இருப்பான். ஆனா கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த சாதின்ற அந்த பேரே வராது. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்ல இருந்து அவன் காலேஜ் முடிச்சு வெளில வேலை வரைக்குமே அவன் வந்து ஜாதி என்னன்னு கேட்டிருக்கவே மாட்டான். இன்னைக்கும் ஒரு சில கல்லூரி பள்ளிகள்ல ரொம்ப கடைகோடியில இருக்க பள்ளிகள்ல கிராமங்கள்ல அந்த சாதி வேறுபாடுகள் இருக்கு. ஆனா பெருவாரியான இடங்கள்ல இந்த சாதி பத்திர டாக்கே இருக்காது. இப்போ இந்த ஐடி கார்டை கொண்டு போய் சேர்க்கறதுனால பசங்களோட உளவியலாவே பசங்களுக்கு ஒரு பஸ் பாஸை கையில கொடுத்தாலே என் போட்டோ நல்லா வந்திருக்குடா, உனக்கு தப்பா வந்துரு, இவர் கருப்பா வந்திருக்கான் பாருன்னு ஒரு ஜாலியான ஒரு டாக் இருக்கும். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அப்ப இந்த கம்யூனிட்டி பேரை கொண்டு வச்சு போடும்போது 2 பேருக்குள்ள நீ இந்த ஜாதியா, நீ இந்த ஜாதியா, அவங்களோட அம்மா அப்பாவே வந்துட்டு இந்த பையன் இந்த ஜாதியில இருக்கா, நீ வந்துட்டு இவங்க கூட பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உணராம முக்கியமா அண்ணன் ராஜ்மோகன் மேல வந்து பெரிய மரியாதை எல்லாம் இருக்கு. நீங்க இன்னைக்கு வந்து அமைச்சரா இருக்கீங்க அப்படின்னா நின்ன தொகுதி தனித்தொகுதி, அந்த தனித்தொகுதியை போராடி உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது டாக்டர் அம்பேத்கர். இல்லைன்னா உங்களுக்கு அந்த சம உரிமை சம வாய்ப்பு இன்னைக்கு நீங்க அமைச்சரவையில இடம்பெற்று இருக்க மாட்டீங்க. நிச்சயமா நீங்களுமே நீங்க கடந்து வந்த பாதையில இப்படியான பாகுபாடெல்லாம் பார்த்துதான் வந்திருப்பீங்க, அது எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப இப்படியான ஒரு திட்டம் வரும்போது அதுக்கு நீங்க துணை போக மாட்டீங்கன்னு நம்புறோம். அதனால வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பா அந்த திட்டத்தை வந்து கொண்டு வரக்கூடாது, உடனே ரத்து செய்யணுங்கிறது தான். ஆனா 10th 12th வந்துட்டு இப்போ உடனே பரிசீலனை செய்யப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உடனே ரத்து பண்ணணும். எதிர்கட்சிகள், ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், ஈவன் மக்கள், பள்ளி மாணவர்கள் எல்லாருமே இது எதிர்ப்பு குரல் தெரிவிக்கணும். அரசு வந்து அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்கன்னா நல்லது. இவர் இப்படி அனௌன்ஸ் பண்றாரு, இதெல்லாம் ராஜ்மோகனுக்கு எல்லாம் தெரியாதா? தெரியும், அதெல்லாம் தெரியாம எப்படி இருக்கும், அதெல்லாம் தெரியும். இதுல வேற கம்பு சுத்துறானே, இது வந்து ஸ்கூல் ஐடி கார்டு இல்லடா, இது ஒருங்கிணைந்த ஐடி கார்டுரா, இது வந்து நீ வந்து எல்லா தனித்தனியா சர்டிபிகேட் எடுத்துட்டு போகலாம், இதை மட்டும் தனியா எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றது. ஆனா இது ஸ்கூல்ல தானே போட்டுட்டு போகணும், ஸ்கூலுக்கும் கொண்டு போக வேண்டி இருக்கு. நீங்க கண்டிப்பா இதை ஸ்கூலுக்குள்ள கொண்டு போய் தான் ஆகணும். இது தேவையில்லாத வேலை. என்னைக்காவது அட்மிஷன் வரும்போது அவன் பேரண்ட்ஸோட ஒரு போத்தீஸ் கவரோ சரவணா ஸ்டோர் கவரோ இல்லை கட்டப்பைக்குள்ளேயோ மொத்தமா ஒரு பேப்பர் கட்டா எடுத்துட்டு வருவான். வருமான சான்றிதழ், இது பர்த் சர்டிபிகேட்டு, ஸ்கூல் சர்டிபிகேட்டு, மார்க் ஷீட்னு மொத்தமா எடுத்துட்டு வருவான். அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அழகா போய் கொண்டு போய் காட்டலாம். இது எப்படி இருக்குன்னா பார்த்த உடனே அட சாதி இந்த சாதியாடா நீ அப்படின்னு ஈஸியா அங்கதான் போகும், என்ன கேஸ்டா இருக்கு அங்கதான் போகும். அதனாலதான் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம ஆளுங்க எவ்வளவோ போராடி இருக்காங்க. கும்பிடுற சாமின்னு பேர் வச்சதுக்கு காரணமே அவன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகமா இருந்தாலும் அவன் அந்த பேர் சொல்லணும், அப்படியாவது சொல்லணும்னு அவங்க அவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்காங்க. திரும்ப தமிழ்நாட்டை பின்னோக்கி கொண்டு போறதுக்கான எல்லா வேலையும் இந்த அரசு. அந்த காலத்துல எல்லாம் அவங்க கேரக்டர் நேமே வந்துட்டு ஒரு கேஸ்ட குறிச்சு வச்சிருப்பாங்க. ஈவன் நிறைய படத்துல இருந்திருக்கு. அதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே வருது. ஆனா திரும்ப நம்ம பிற்போக்குத்தனமாவே போறது தமிழ்நாட்டுல மட்டும்தான். ஓப்பனா சொல்லிடுவோம், தமிழ்நாட்டுல மட்டும்தான் பேருக்கு பின்னாடி சாதி இல்லாம ஒரு மாநிலமா, தனித்துவமான ஒரு மாநிலமா இயங்கிட்டு இருக்கு. ஈவன் கேரளாவுக்கு போனா கூட நாயர்ன்ற பேரு பக்கத்திலேயே வரும், இல்லைன்னா ஆந்திரா போனா ரெட்டி வரும், அப்படி இப்படி எல்லாமே வரும். ஆந்திரா நீங்க வந்து அந்த பக்கம் பஞ்சாப் போனாலும் வரும், டெல்லி போனாலும் வரும். எல்லா இடங்கள்லயும் சாதி வந்து பேருக்கு பின்னாடியே வரும். தமிழ்நாடு மட்டும் தான் தனித்துவமா இருக்கு. இந்த இடத்துல எவனாவது ஒருத்தர் பேருக்கு பின்னாடி தான் வருது, ஆனா உள்ளுக்குள்ள நிறையவே இருக்கு. ஒருவேளை வந்து இவன் வந்து ஒரு பையன் இப்போ எவனா ஒருத்தன் யாரோ ஒருத்தர் வந்து அவங்க பேருக்கு பின்னாடி தேவரோ முதலியாரோ இல்ல செட்டியாரோ இல்ல ஏதோ ஒண்ணு போட்டிருந்தாங்க அப்படின்னா
அவனை தான் நம்ம எல்லாரும் வித்தியாசமா போவோம். யாரா அவன், என்னடா இந்த காலத்துல பேரை வந்து அப்படி வச்சிருக்க, சீ கருமம் அப்படின்னு இன்னொன்னு அவனை அந்நியப்படுத்தி விட்டுருவாங்க. ஆமா அப்படின்னு அப்படி அவனை அந்நியப்படுத்திட்டு இந்த பக்கம் எல்லாரும் ஒண்ணா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனால இப்பதான் நம்ம எல்லாரும் அதை உடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டோம்னா சொல்ல வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலும் திரும்ப பின்னோக்கி தள்ளுறதுக்கான எல்லா வேலையும் இந்த அரசு பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. தயவு செஞ்சு இதை வந்து கொண்டு வரக்கூடாது. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா மாறுறதுக்குள்ளேயே இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நல்ல விஷயம். அதனால நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி.